நன்மையோ தீமையோ எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் பேர் குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, இடறல் அடையக்கூடாது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறாரா தீமை செய்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானமில்லாத நிலையாயிருக்கும் நம்முடைய மனநிலை. ஒருபோதும் கர்த்தர் தீமை செய்ய மாட்டார் என்பதை அறிந்து கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 6ஆம் அதிகாரம். யோபு ஐயா மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் பொழுது, சாத்தானின் சோதனையினாலும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பருக்களினாலும் மிகவும் வேதனையோடு இருக்கும் பொழுது, அந்த நிலையில் எலிப்பாஸ் வந்து யோபு ஐயாவுடன் பேசுகிறார். அவர் பேசி முடித்த பின்பு மறு உத்தரவாக யோபு ஐயா பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் தன் நண்பர்களிடம் என்றால், அவர் ஒரு குறையும் குற்றமும் கர்த்தரை பற்றி சொல்லவில்லை, தன்னுடைய வேதனையை புலம்பலாக புலம்புகிறார். அது என்னவென்றால், நாமும் இந்த காரியத்தை கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் கர்த்தரை பூஷிக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக் கூடாது. நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அதற்கு நாமே காரணமாய் இருக்கிறோம். நம் துன்பத்திற்கு கர்த்தர் காரணம் அல்ல. அவர் எப்பொழுதும் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல. அவர் அன்பானவர், கொடூரமானவர் அல்ல. நாம் அப்படி சொல்லக்கூடாது. எப்பொழுதும் நமக்கு வரும் துன்பங்களுக்கு நாமே காரணம், நன்மைகளுக்கு கர்த்தரே காரணம். நாம் எப்பொழுதும் தீமை செய்ய சுலபமாக பழகினவர்களாக மனித இனம் இருக்கிறது. அதனால் தீமை செய்து, அதனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் வந்து நம்மை துன்பப்படுத்துகிறான். கர்த்தர் நம்மை அவனிடமிருந்து காப்பாற்றவே, அவன் கொடுமையிலிருந்து காப்பாற்றவே விரும்புகிறார். இதை புரிந்து கொள்வோம். இப்பொழுது யோபுயாவுக்கு வந்தது சோதனையான காரியமாய் இருக்கிறது. இந்த நிலையில் யோபுயா சொல்லுகிறார், என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் வேதனைகள் தராசில் வைத்து எடை போடப்பட்டால் நலமாய் இருக்கும். என் துன்பத்தை ஏதாவது ஒரு அளவுகோல் வைத்து அளந்தால் பரவாயில்லை, என்னுடைய வேதனையை அளந்து பார்த்தால் பரவாயில்லை என்று மிகவும் வேதனையோடு பேசுகிறார். அப்படி என் துன்பங்கள் இறுக்கப்பட்டு எடை போடப்பட்டால் அது கடற்கரை மணலை போல இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமானதாய் இருக்கிறது. என் துன்பம் அவ்வளவு பெரியது என்று புலம்புகிறார். அது மட்டுமல்ல, சர்வ வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்திருக்கிறது. அந்த அம்புகளின் விஷத்தினால் என் உயிர் போகிறது என்று மிகுந்த வேதனையையும் துன்பத்தையும் அனுபவித்தவராக இருக்கிறார். யோபையாவின் வேதனை என்பது மனதளவிலும் உடல் அளவிலும் இரண்டும் சேர்த்து ஒரே நேரத்தில் வந்த துன்பமாய் இருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட மிருக ஜீவன்கள், வேலை ஆட்கள் போன்ற நஷ்டங்களும், அவர்களுடைய பிள்ளைகள் இறந்ததும் மனதை அவர் உடைப்பதாக இருக்கிறது. இப்பொழுது அது மட்டுமல்லாமல் அவருடைய சரீரத்தையும் உடைப்பதாக, அவரை வேதனைப்படுத்துவதாக, அவர் சரீரமும் துன்பப்பட்டு பருக்களால் நிறைந்து முழுவதும் சரீரம் முழுவதும் பருக்களாலும் அந்த உடலெல்லாம் கட்டிகள் வந்து அவைகள் உடைந்து சீழ் ஒழுகுகிறது. அதில் எறும்பெல்லாம் வந்து கடிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலையில் அவர் இருக்கிறார். அவருக்கு உடலெல்லாம் அரிக்கிறது. அதனால் அவர் வந்து மண் ஓடுகளை எடுத்து, உடைத்த மண்பானை சட்டியில் இருக்கிற அந்த ஓடுகளை எடுத்து அவைகளால் சுரண்டி கொண்டு தன் சரீரத்தில் இப்படியாக மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். அவர் உடல் எல்லாம் ஈமைத்துக் கொண்டு இருந்திருக்கும். கொசு வந்து கடித்திருக்கும், எறும்புகள் கடிக்கும். அவர் சாக்கை உடையாக அணிந்து கொண்டு சாம்பலை போட்டு அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு மிகுந்த வேதனையோடு ஐயா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில்தான் இப்படி புலம்புகிறார். அவருடைய துன்பம் மகா பெரியது. அதை கற்பனை செய்து பார்க்கவும் நம்மால் முடியாது. அந்த அளவுக்கு மகா கொடுமையானது. சாத்தான் ஒரு மனிதனை தொட்டால் அவன் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை சின்னாபின்னப்படுத்துவான், அவன் எவ்வளவு வேதனைப்படுத்துவான் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அவனுடைய தொடுதல், பொல்லாதவனின் தொடுதல் எப்படி இருக்கும் என்பதை அடையாளப்படுத்துகிற வேத பகுதியாய் இது இருக்கிறது. யோபையா பேசுகிறார் தங்கள் நண்பர்களிடம், உங்கள் வார்த்தைகளை என்னால் கேட்க முடியவில்லை என்று மிகவும் வேதனைப்படுகிறார். நீங்கள் ஆறுதல் சொல்லாமல் என்னை காயப்படுத்துகிறீர்கள் என்று
யோபையா பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவர் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை நோக்கி பார்த்து அவர் என்னை கொன்று போட்டால், என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை கொன்று போட்டால் நலமாயிருக்கும். நான் மரணமடைந்தால் நலமாயிருக்கும். இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேனே என்று மிகுந்த வேதனையோடு புலம்புகிறார். சிலர் வாழ்க்கையில் மரணம்தான் கொடியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் கூட ஒரு நொடியில் வந்து போய்விடும். அந்த ஒரு நொடி முடிவோடு நம் வாழ்க்கை முடிந்துவிடும். ஒரு நாளில், ஒரு சில மணித்துளிகளில் இப்படி கூட முடிந்துவிடும். ஆனால் உயிரோடு இருந்து வருடக்கணக்காக பாடுபடுகிறவர்கள், சரீரத்தோடு வேதனை அனுபவிக்கிறவர்கள் அநேகர். அதெல்லாம் மிகவும் கொடுமையானது. அப்படிப்பட்ட துன்பப்படுகிறவர்களை பார்த்து அவர்களோடு அருகே இருந்து கவனித்தால்தான் அந்த வேதனை புரிந்து கொள்ள முடியும். அந்த பாடுகளை நாம் அனுபவித்தால்தான் அதை முழுமையாய் தெரிந்து கொள்ள முடியும். அது மகா கொடுமையானது. யோபையா இன்னும் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் என்னை கொன்று போட்டால் நலமாயிருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தின் வேதனையிலிருந்து நான் தப்பி விடுவேனே. இந்த பாடுகளிலிருந்து, இந்த வேதனைகளிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேனே. என் மேல் இறக்கப்பட்டு அவர் கொன்று போட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இத்தனை துன்பங்களையும் தாங்குவதற்கு என்னுடைய பலன் என்ன? கல்லின் பலனா? அல்லது என்னுடைய சரீரம் என்ன? வெண்கலமா? இவையெல்லாம் காத்து கொண்டிருக்க நான் எம்மாத்திரம்? இத்தனை பாரத்தையும் இத்தனை வேதனையும் சுமப்பதற்கு என் பலன் எம்மாத்திரம்? என்னால் எந்த அளவுக்கு தான் முடியும்? எவ்வளவு துன்பத்தை தான் நான் அனுபவிக்க முடியும் என்று புலம்புகிறார். ஒருவன் துன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் நண்பனால் அவன் ஆறுதல் அடைய வேண்டும், ஆறுதல் பெற வேண்டும். ஆனால் என் நண்பர்களோ சர்வ வல்லவருக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள், பயப்படாதே போனார்கள். அவர்கள் என்னை மேலும் துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்கள் காட்டாறு போல என்னை பெருகி வருகிறார்கள். சகோதரர்கள் ஒரு மனிதனுக்கு சகோதரர் துன்ப நேரத்தில் தாங்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் அவர்கள் காட்டாறு போல என்றால் இன்னும் கொஞ்சம் அழித்து கொண்டு தன்னிடத்தில் இருப்பதையும் எடுத்துக்கொண்டு போகும்படியாய் அவர்கள் செய்கிறார்கள். சகோதரர்களும் நண்பர்களும் இல்லை, கைவிட்டார்கள். சகோதரர்களும் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். யாரும் எனக்கு ஆதரவு இல்லை என்று புலம்புகிறார் ஐயா. இதுதான் சாத்தானின் தொடுதல். அவன் தொட்டால் இப்படிதான் எந்த விதத்திலும் ஆறுதல் இல்லாதபடிக்கு அவன் செய்து விடுவான். இன்றும் பல பரிசுத்தவான்கள் இப்படியே சோதிக்கப்பட்டு கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட துன்பத்தை தாங்கி வெளியே வந்தவர்களை கர்த்தர் ஊழியத்திற்காக மிகப்பெரிய ஊழியர்களாக பயன்படுத்துவார். பனிக்கட்டிகள், மழை பனி பெய்யும் பொழுது பனிமலைகளில் பனிகள் கொட்டி கிடக்கும். அவைகள் வெயில் பட்ட உடனே உருகி அப்படியே ஓடி போய்விடும். ஒன்றும் இல்லாமற் போகும். அதன் உருவம் இருக்காது, அது ஓடி போகும். அது போல இவர்களும் நண்பர்களும் இப்படி இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு வந்திருக்கிற ஆபத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள், எனக்கு துன்பம் நேரிட்டது என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று யோபையா சொல்லுகிறார். எனக்கு ஏதாவது கொண்டு வாருங்கள் என்றும் எனக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ஏதாவது உதவி செய்யுங்கள், பண உதவி செய்யுங்கள், பொருள் உதவி செய்யுங்கள், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்டேனா? ஏன் இப்படி என்னை பேசுகிறீர்கள் என்று வேதனையோடு சொல்லுகிறார். அல்லது என்னுடைய சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி என்னை காப்பாற்றுங்கள், அவர்களின் கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போனதை எடுத்துக்கொண்டு வாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நான் கேட்டேனா? நான் ஒன்றும் உங்களிடம் கேட்கவில்லையே என்று யோபையா சொல்லுகிறார். எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். நான் எதில் தவறினேன் என்று சொல்லுங்கள். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கேட்டு மனம் திரும்புகிறேன். அப்படி இருக்க அப்படியெல்லாம் செய்யாமல் கடினமாய் நீங்கள் என்னிடத்தில் பேசுவதேன்? அப்படி பேசுவதனால் என்ன நன்மை விளைய போகிறது?
என் மேல் ஏன் கடினமாய் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். இப்படி நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்காக வார்த்தைகளை தேடி நம்பிக்கையற்ற என்னை, என்னுடைய புலம்பலை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். என் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கவில்லை. என்னுடைய வேதனையை கேட்பதற்கு மனமில்லாதிருக்கிறீர்கள் என்று மிகவும் வேதனையோடு புலம்புகிறார். இப்படி நீங்கள் செய்து உங்கள் சிநேகிதனுக்கு நீங்கள் படுகுழியை வெட்டுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது, நீங்கள் கடிந்து கொண்டு பேசுவதினால் என்ன பயன் உண்டு? ஆறுதல் வார்த்தைகளை எனக்கு சொல்லுங்கள். என்னிடத்தில் குற்றம் இருக்குமானால் அதை சொல்லுங்கள். நான் கேட்டு மனம் திரும்புகிறேன் என்று யோபையா சொல்லுகிறார். நீங்கள் சற்று மனம் திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் இருக்காது. உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தவறாக என்னை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது, இதன் பொருள் என்னவென்றால், யோபையாவுக்கு வந்த துன்பத்தை கண்டு அங்கு வந்திருந்த நண்பர்கள் எல்லோரும், நீர் தவறு செய்தீர், நீர் பாவம் செய்திருக்கிறீர், அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பம் நேர்ந்தது என்று பேசுகிறார்கள். கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் பேசுகிறார்கள். நீதியின் மார்க்கத்தை அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி நீங்கள் தவறு செய்ததினால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது. நீர் உம்மை நீதிமான் என்று ஏன் சொல்லுகிறீர்? இப்படியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு யோபையா பதில் என்ன கொடுக்கிறார்கள்? நான் என்ன துன்பம் செய்தேன், நான் என்ன தீமை செய்தேன் என்று அளந்து பார்த்தால் நலமாயிருக்கும். என் துன்பத்தை நினைத்து பார்த்தால் நலமாயிருக்கும். என் வேதனைகளை, என் நிலையை எண்ணி மணலை போல இருக்கிற என்னுடைய துன்பத்தை எடை போட்டு பார்த்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் நிலை புரியும். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று யோபையா சொல்லுகிறார். நீர் குற்றம் செய்ததினால்தான் இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் யோபையாவோ, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. கர்த்தர் என்னை கொன்று போட்டால் நலமாயிருக்கும். என்னால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லையே என்று புலம்புகிறார். நீங்கள் சற்று மனம் திரும்பினால் நலமாயிருக்கும் என்றும் சொல்லுகிறார் தன் நண்பர்களை பார்த்து. அதாவது, யோபையா சொல்லுகிறார் தன் நண்பர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது என் அக்கிரமம் உமக்கு காணப்படாது. அதாவது, ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு நான் செய்வதெல்லாம் அக்கிரமம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள். நான் நீதியாய் நடந்து கொண்டிருக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் நீதியாய் இருக்கிறது. நான் அக்கிரமம் செய்யவில்லை என்று யோபையா சொல்லுகிறார். அதாவது, அவருடைய மனநிலை என்பது, அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவருக்கு துன்பம் வந்தது, துயரம் வந்தது, சொல்லவும் முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாடுகள் அது. அந்த நிலையில் அவர் தன்னை அடக்கி கொண்டு யாராவது ஆறுதல் சொல்வார்களா என்று தவிக்கிற நிலையில், அந்த ஆறுதலுக்கும் ஆள் இல்லாமல் சரீரத்தினாலும் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ள கூட அவருடைய சரீரத்தில் பலன் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அத்தனை துன்பங்களையும் அனுபவித்து கர்த்தர் பேரில் குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல், என் வலி தாங்க முடியவில்லை, என்னை கொன்று போடும் என்றே புலம்புகிறாரே தவிர கர்த்தர் பேரில் ஒரு குற்றமும் சொல்லவில்லை. இப்படியாக யோபையா இந்த வேத பகுதியில் அவருடைய துன்பத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நன்மையோ தீமையோ எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் பேரில் குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, இடரல் அடையக்கூடாது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறாரா தீமை செய்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லாத நிலையாயிருக்கும் நம்முடைய மனநிலை. ஒருபோதும் கர்த்தர் தீமை செய்ய மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளும். அவர் நன்மையே செய்வார். அவர் நல்லவர். அதை புரிந்து கொள்வோம். எந்த நிலையிலும் கர்த்தரை குற்றப்படுத்தக் கூடாது. யோபு 7ஆம் அதிகாரம். யோபு ஐயா தன்னுடைய நண்பரான எலிப்பாசுக்கு மறு உத்தரவு கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பேசுகிற காரியங்கள், அவர் துன்பத்தை, யோபு ஐயா தன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் குறித்து அவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய துன்பம் மிகவும் பெரியது. யோபு ஐயா சொல்லுகிறார், என்னுடைய துன்பம் மகா பெரியது. அவர் பொதுவாக மனித வாழ்க்கையை குறித்தான தத்துவங்கள் நிறைய காரியங்களை இந்த வேத பகுதிகளில் யோபு ஐயா சொல்லி இருக்கிறார். அதாவது, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். மனித வாழ்வு என்பது துன்பம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு கூலிக்காரனுடைய வாழ்க்கையை போன்றது.
அவன் தன் நேரத்தை கவனித்துக் கொண்டே இருப்பான். எப்பொழுது முடியும், எப்பொழுது முடியும் என்று. இந்த நேரத்தில் நம்மால் முடிந்த வேலையை செய்வோம் என்று நினைப்பார்கள். சாயங்கால வேலை வந்ததா, இன்றைய கடமை முடிந்தது, நமக்கு கூலி கிடைக்கும் என்று நினைப்பார்கள். இது எல்லா மனிதருக்கும் இயல்பான காரியம்தான், தவறில்லை. ஏன் கூலிக்காரரை போன்ற மனநிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய நோக்கமும் இவ்வுலக வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கிறது. இவ்வுலகத்தில் நாம் நிரந்தரமாய் வாழப்போவதில்லை. இது கூலிக்கார வாழ்க்கையினுடைய ஒரு மாதிரியாக தான் இருக்கிறது, பிம்பமாக இருக்கிறது. ஏனென்றால் நிரந்தரமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கே நாம் இங்கு இருக்கிறோம். இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. கோடி கோடியை சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் ஒரு நிமிடத்தில் நம் உயிர் பிரிந்தால் அது எதுவுமே, அது நம்மை விட்டு போகாவிட்டாலும் நாம் அதை விட்டு போய் விடுவோம். பிரிவு கண்டிப்பாக உண்டு. எத்தனை அலங்காரமான பொருள்கள், ஆசை ஆசையாய் விலை மதிப்பு மிக்க பொருள்களை வாங்கி வைத்தாலும் அந்த பொருட்கள் கூட இருக்கும், நாம் இருக்க முடியாது அவைகளை வைத்து ஆளுவதற்கு. அப்படி இருக்க வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய வேதனைகள் நமக்கு இவைகளை போதிக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் துன்ப நேரங்களில் நாம் சிந்திப்போம், கர்த்தர் நமக்கு பதில் தருவார். வெயிலில் நின்று விவசாய வேலை செய்தவர்கள் கொஞ்ச நேரம் மரத்தின் நிழலில் அமரலாமா என்று நினைப்பார்கள். அது இயல்பு. அது போல நேரம் முடிந்து விட்டால் வீட்டுக்கு போய்விடலாமே என்று தோன்றும். இது இரண்டும் இயல்பான காரியம். அது போலதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் இருக்கிறது. நம் துன்ப நாட்கள் வரும்போது, ஐயோ இவைகளிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் ஆறுதல் கிடைத்தால் போதுமே, நிழல் போன்ற ஆறுதல் கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று தோன்றும். துன்ப வாழ்க்கையின் காலங்கள் போகும்போது சீக்கிரம் இந்த வாழ்நாள் முடிந்து கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்தால் போதும் என்று தோன்றும். இப்படியாக தான் மனித வாழ்க்கை இருக்கிறது என்று யோபையா சொல்லுகிறார். நான் படித்துக் கொள்ளுகிற பொழுது எப்பொழுது எழுந்திருப்பேன் என்று தோன்றுகிறது. அவரால் படுத்துக் கொள்ள முடியவில்லை. படுக்க முடியாத நிலை என்பது மிக கொடுமையானது. எந்த வேதனை வலி வந்தாலும் அந்த வலியோடு இருப்பவர்கள் செய்கிற முதல் காரியம் படுத்துக் கொள்வார்கள். இருக்க முடியாது, உட்கார முடியாது, எந்த வலி வந்தாலும் அந்த வலியை தாங்க முடியாமல் படுத்துக் கொள்வது வழக்கம் எல்லோரும். ஆனால் படுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வேதனை வந்தால் எப்படிதான் அந்த சரீரம் ஆறுதல் அடையும்? அதை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். மிகவும் கொடுமையான காரியம் அது. இங்க ஐயா அப்படிதான் புலம்புகிறார் யோபையா. நான் படுத்துக் கொள்ளும் பொழுது எப்பொழுது எழுந்திருப்போம் என்று தோன்றியாது. கழுத்து நரம்புகளில் பிரச்சனை இருப்பவர்கள் அது வந்து விட்டால் அவர்களால் படுக்க முடியாது, மயக்கம் ஏற்படும். அதனால் படுக்கவே முடியாது, தூக்கமும் வராது. இரவானால் எப்பொழுது பகல் வரும் என்று தோன்றும், பகலானால் எப்பொழுது இரவு வரும் என்று தோன்றும். இப்படிப்பட்ட நிலை இன்றும் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட துயரங்களை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். யோபு ஐயா இந்த வேதனையை தான் அனுபவித்திருக்கிறார். இந்த யோபு ஐயாவின் வேதனைகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிற கொடுமையான வேதனையான காரியங்கள், கர்த்தருடைய சாபங்கள் எல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யோசித்து பார்த்தால் புரியும். இந்த நியாய தீர்ப்பாக சாத்தான் ஒரு மனிதனை தொடுவதினால் ஏற்படுகிற நியாய தீர்ப்புகள் இப்படிப்பட்டவைகள். இதெல்லாம் உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேதனை மிகவும் கொடுமையானது. இரவானால் விடிந்தால் பரவாயில்லை என்று தோன்றும். விடிந்து காலையில் ஆனால் எப்பொழுது மாலை வரும் என்று தோன்றும். படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. அந்த சரீரம் இளைப்பாறுதல் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டு வலியோடும் வேதனையோடும் இருக்கிற நிலை என்பது மகா கொடுமையானது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பூச்சிகளினால் மூடப்பட்டிருக்கிறது என் சரீரம். அடைப்பற்றின புழுதி, அந்த சரீரத்தில் இருக்கிற கட்டிகளின் மேல் புழுதி பட்டு, அந்த புழுதி அதாவது சாம்பலை உட்கார்ந்திருக்கிறார் ஐயா. அப்பொழுது காற்றடிக்கும் போது அந்த சாம்பல் சரீரத்தின் மேல் பட்டு அது அப்படியே அடையாக அந்த சீழ், உடலெல்லாம் இருக்கிற சீழ் மேல் பட்டு அடைப்பற்றின புழுதியா இருக்கிறது. அவரால் குளிக்க முடியவில்லை, குளிக்கவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை. இது எப்படிப்பட்ட கொடுமையான நிலையா இருக்கிறது.
படித்துக் கொள்ளவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் இருப்பதை போது கண்டிப்பாக நமக்கு நேரிட்டால் நாம் நிச்சயம் மரணமடைந்தால் பரவாயில்லை என்று தோன்றும். அப்படிதான் ஐயாவுக்கும் இருந்திருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று என்று சொல்லுகிறார். அப்படியே தோல் சரீரத்தின் தோல் எல்லாம் வெடித்து வெடித்து அருவருப்பானது. வேதனையுடையது. வலி, வேதனை, துர்நாற்றம் போன்ற காரியங்களினால் அவர் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி ஐயா ஜெபிக்கிறார். அதாவது நெய்கிறவன் ஓடுகிற, அதாவது துணி நெய்யும் போது நூல் ஓடுகிற வேகம் இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கிறது என்னுடைய நாட்கள். வேகமாய் என் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் கண்கள் நன்மையை காணப்போவதில்லை என்று சொல்லுகிறார். நான் எந்த நன்மையை நான் காணப்போகிறேன் இனி? என்னை எடுத்துக் கொள்ளவும் நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று யோபையா வேதனையோடு பேசுகிறார். என்னுடைய உயிர் காற்றை போல் இருக்கிறது. பறந்து போய்க் கொண்டிருக்கிறது. என் உயிர் எம்மாத்திரம். இன்றைக்கு என்னை காண்கிறவன் நாளைக்கு காணப்போவதில்லை. என் நாட்கள் முடிய போகிறது என்று சொல்லுகிறார். அவர் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். மேகம் பறக்கிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவனின் வாழ்க்கை இருக்கிறது. அதாவது அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நான் பாதாளத்திற்கு போக போகிறேன். செத்து மரணம் அடைந்து இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு நான் பாதாளத்திற்கு தான் போய் சேரப் போகிறேன் என்று நினைத்து அவர் சொல்லுகிறார், நான் மேகம் பறக்கடிக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. மேகம் போல பறந்து போகிறேன். போனால் திரும்பி வராது. அதே மேகம் திரும்பி வராது, கலைந்து போகும். அது போல என் வாழ்க்கை இருக்கிறது என்று யோபையா சொல்லுகிறார். அது திரும்பி வராது. அது போல என் வாழ்க்கை இருக்கிறது. நான் இறந்தால் மீண்டும் என் வீட்டுக்கு நான் வரப்போவதில்லை என்று சொல்லுகிறார். நான் திரும்பி வரப்போவதில்லை. என் நாட்கள் முடிய போகிறது. அதனால் நான் என் வாயை மூடாமல் என் வேதனையை புலம்பி அங்கலாய்த்துக் கொள்வேன். என் வேதனையை நான் ஏன் நிறுத்த வேண்டும்? நான் பேசி ஆற்றிக் கொள்ளுகிறேன் என்ற நிலைக்கு அவர் வருகிறார். நான் அங்கலாய்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் என் வாயை அடக்காமல் என் ஆத்துமத்தின் கசப்பினாலும் என் ஆவியின் வேதனையினாலும் புலம்பி என் வேதனைகளை தீர்த்து கொள்வேன். நான் ஆறுதல் படுத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறேன். என் மேல் கர்த்தாவே நீர் காவல் வைப்பதற்கு நான் என்ன கடலா? நான் என்ன திமிங்கிலமா? என் மேல் நீர் காவல் வைத்திருக்க நான் எம்மாத்திரம்? நான் படுத்துக் கொண்டால் என் கட்டில் எனக்கு இன்பமாயிருக்கும் என்று நினைத்து நான் படுத்துக் கொண்டால் அதுவும் எனக்கு வேதனையை தருகிறது. என்னால் படுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். நான் படுத்துக் கொண்டால் என் கட்டில் எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று நான் நினைத்து படுத்தால் நீர் சொப்பனங்களால் என்னுடன் எனக்கு திகிலை உண்டாக்குகிறீர். எனக்கு வேதனையை உண்டாக்குகிறீர். நான் வாழ்வது என்பது எனக்கு பிரியமில்லாமல் போயிற்று. என் ஆத்துமா வேதனையினால் தவிக்கிறது. நான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறார். என் ஆத்துமா சாகிறதையும் என் எலும்புகள் மரணத்தையும் ஆத்துமத்தின் வேதனையினால் அதையே விரும்புகிறது என்று சொல்லுகிறார். எல்லா நாளும் உயிரோட இருக்க நான் விரும்பவில்லை. என்னை விட்டுவிடும். நான் இறந்து போகிறேன். நான் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். அதாவது கர்த்தரிடத்தில் யோபையா வேண்டிக் கொள்கிறார். என்னை எடுத்து போடும், என்னை கொன்று போடும், நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று புலம்புகிறார். மனுஷனை நீர் நினைப்பதற்கும் நாள்தோறும் அவனை கவனிப்பதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிப்பதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் அவனை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம்? மனுஷன் சாதாரண மனிதன் தானே சாமி, இப்படியெல்லாம் நீர் முக்கியத்துவம் கொடுப்பானேன் என்று புலம்புகிறார். இதையெல்லாம் யார் தாங்குவார்? எப்படி முடியும்? நாங்கள் சிறியவர்கள், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்ற பொருளில் ஐயா ஜெபிக்கிறார். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடிக்கு எத்தனை காலம் என்னை நெகிழ விடாமலும் என்னை நீர் விடாமலும் இருப்பீர் என்று கேட்கிறார். அதாவது ஐயாவால் படுக்க முடியவில்லை, உடை உடுத்த முடியவில்லை, தூங்க முடியவில்லை, உமிழ்நீர் கூட முழுங்க முடியவில்லை. அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய, அதாவது எச்சில் கூட விழுங்க முடியவில்லை என்றால் அவர் தொண்டையிலும் பிரச்சனை இருந்திருக்கிறது. அவரால் உள்ளுக்குள் ஒன்றுமே போகவில்லை. அந்த நிலையில் மிகவும் துடியாய் துடித்துக் கொண்டு இருந்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் யோபையா கேட்கிறார், மண்ணுயிரை காப்பவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் காக்கிற எங்கள் தேவனே,
நான் பாவம் செய்தேன் இருந்தால், அதாவது நான் ஏற்கனவே பாவம் செய்திருந்தால், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லும். அதாவது நான் என்ன செய்ய முடியும் உமக்கு? நான் பாவம் செய்திருந்தேனானால், என்னை கொன்று போட்டிருக்கலாமே! நான் என்ன உமக்கு செய்ய வேண்டும்? எனக்கு நானே பாரமாய் இருக்கும்படிக்கு, என்னை உமக்கு இலக்காக வைத்தது ஏன்? நான் எனக்கே பாரமாகி விட்டேன். என்னால் என்னை சுமக்க முடியவில்லை. என் பாடுகளை சுமக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையை நீர் என்னை இலக்காக வைத்தீரே! ஏன் என்னை இலக்காக வைத்தீர்? என்று கேட்கிறார். இந்த இடத்தில் நான் குற்றமற்றவன் என்று சொல்லாமல் ஐயா சொல்லுகிறார், என் மீறுதலை நீர் மன்னிக்காமலும், என் அக்கிரமத்தை நீர் நினையாமலும் விட்டிருக்கலாமே! ஏன் இப்படி செய்தீர்? இப்படி என்னை விட்டிருப்பதினால் நான் மண்ணிலே படுத்துக் கொள்ளுவேன். விடியற் காலத்தில் தேடுவேனானால் நான் இருக்க மாட்டேன் என்று யோபையா சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு இது! அருமையான அன்பு. தேவ அன்பை அப்படியே உருகி ஊற்றி வைத்திருக்கிறார் யோபையா. கர்த்தர் மேல் வைத்த அன்புக்கு இவர் அடையாளமான ஒரு சின்னமாக இருக்கிறார். அப்படி சொல்லுகிறார், உம்மை எனக்கு இலக்காக வைத்தது என்ன? நான் ஒரு குற்றம் செய்யவில்லை என்று சொல்லவே இல்லை. நான் குற்றவாளி அல்ல, நான் நீதிமான், என்னை ஏன் தண்டித்தீர் என்று அவர் கேட்கவில்லை. என் குற்றங்களை நீர் மன்னிக்காமல் போனதென்ன? என் மீறுதலை நீர் ஏன் மன்னிக்கவில்லை? என் அக்கிரமத்தை ஏன் நினைத்தீர்? ஏன் இப்படி எனக்கு வந்தது? என்னை இலக்காக வைத்தால் நான் எந்த அளவுக்கு தாங்குவேன்? நான் என்ன கல்லா? நான் என்ன வெண்கலமா? என்னால் முடியுமா? என்னை ஏன் இன்னும் கொன்று போடாமல் வைத்திருப்பீர்? நான் பாவம் செய்திருந்தேன், ஆனால் தனக்கு தெரியாமல் ஏதாவது செய்திருக்கலாம். ஏதாவது என் மேல் பழி இருந்தால் என்னை கொன்று போட்டிருக்கலாமே. ஏன் சாமி என்னை வைத்தீர்? நான் எம்மாத்திரம் என்னால் தாங்க முடியவில்லை என்று வேதனையோடு பேசுகிறார். நான் இப்பொழுது மண்ணிலே படுத்துக் கொள்கிறேன். விடியற் காலத்தில் தேடினீரானால் என்னை நீர் தேடி வந்தால் நான் இருக்க மாட்டேன். அப்படி என்றால் அதிகாலையில் ஜெபிக்கும் பழக்கம் யோபையாவுக்கு இருந்திருக்கிறது. அதிகாலையில் பலி செலுத்தினார் என்று வேதத்தில் 1ஆம் அதிகாரத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போல அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பழக்கம் யோபையாவுக்கு இருந்திருக்கிறது. அப்படியானால் யோபையா ஜெபிக்க தினமும் அதிகாலையில் வருவார். அதை கேட்க கர்த்தரும் வருவார் அல்லவா? அதான் சொல்லுகிறார், அதிகாலையில் நீர் தேடினால் நான் இருக்க மாட்டேன். இப்பொழுது நான் சாக போகிறேன். என்னால எச்சில் கூட முழங்க முடியவில்லை. நான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று ஜெபிக்கிறார். இப்படியாக யோபையா தம் வேதனையை கூறுகிறார் ஜெபமாக. யோபு 8ஆம் அதிகாரம். யோபு ஐயாவை சாத்தான் சோதிக்கிறான். பல துன்பங்களை கொடுத்தான். அவர்கள் பிள்ளைகளை கொன்றான். அவருடைய சொத்து சுகங்களை எடுத்தான். அவருக்கு கொடிய பருக்களால் அவரை வாதித்தான். அப்படிப்பட்ட கொடுமையான நிலைமையில் அவர் இருக்கும் பொழுது, அவர் வேதனையோடு இருக்கும் பொழுது, யோபையாவின் நண்பர்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். அப்படி வந்தபோது முதலில் தேமானியனாயின எலிபாஸ் முதலில் அவரிடம் பேசுகிறார். அதன் பின்பாக சூகியனான பில்தாத் அவர் யோபையாவிடம் பேசுகிறார். அதாவது இவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தவர்கள். இப்படி இருக்க எலிபாஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், யோபு 6-7 அதிகாரங்களில் எலிபாஸ் பேசுவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உம்மிடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும். அடுத்தவர்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் நீர் ஆறுதல் சொல்லி ஆற்றுவீர், தேற்றுவீர். நீர் எவ்வளவோ உதவி செய்வீர் மற்றவர்களுக்கு. இப்பொழுது நீர் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, உமக்கு வரும் பொழுது நீர் இப்படி வேதனைப்படுவானேன் என்று சொல்லுகிறார். அதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் உம்மிடத்தில் குற்றம் இருக்கும், இல்லை என்றால் இப்படிப்பட்ட நிலை வராது. தேவன் நீதி உள்ளவர். உம்மிடத்தில் ஏதோ குற்றம் இருந்ததினால்தான் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்ற பொருளில் தேமானியனான எலிபாஸ் பேசுகிறார். அதற்கு யோபையாவும் பதில் சொல்லுகிறார், கர்த்தரினை நோக்கி பார்த்தால் பரவாயில்லை, என்னிடம் பேசினால் பரவாயில்லை என்று அவர் புலம்புகிறார். அவர் எந்த ஒரு கர்த்தரை குறித்து ஒரு குற்றத்தையும் அவர் சொல்லவில்லை. இப்படி இருக்க கர்த்தரை குற்றப்படுத்தாமல் அவர் தம் வேதனையை தான் புலம்பினாரே தவிர கர்த்தரை ஒரு குறையும் சொல்லவில்லை, குற்றப்படுத்தவில்லை. இது யோபையாவின் நீதியை குறிக்கிறது. இப்படி இருக்க அடுத்த நண்பரான சூகியனான பில்தாத் வந்து யோபையாவின் இடத்தில் பேசுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சூரியனான பில்தாத் யோபோயாவை பார்ப்பதற்காக இவர்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். 7 நாட்கள் அவர்கள் ஒன்றும் பேசாமல் இவருடைய துயரம் பெரியது என்று பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அதன் பின்புதான் பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது எலிப்பாஸ் பேசிய பின்பு சூரியனான பில்தாத் பேசுகிறார். ஆனால் அவர்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். உம்முடைய பிள்ளைகள் அக்கிரமம் செய்தார்கள் என்று சொல்லாமல் அக்கிரமம் செய்திருக்கலாம், அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்தது. ஒருவேளை அவர்கள் அப்படி அக்கிரமம் செய்திருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பேசியிருந்தாலும், நடந்திருந்தாலும், அவர்கள் பாவம் செய்திருந்தாலும், நீர் முன்பே ஜெபித்து கர்த்தரிடத்தில் நீர் காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும். நீர் அதிகம் ஜெபிக்கவில்லை, பிள்ளைகளுக்காக நீர் ஜெபிக்காமல் போனீர், அதனால்தான் இப்படிப்பட்ட காரியம் நிறைவேறிற்று என்று பில்தாத் சொல்லுகிறார். அவருடைய குற்றச்சாட்டின் மொத்த கருத்து அதுதான். அவருடைய பில்தாத்தின் குற்றச்சாட்டுடைய கருத்து இதுதான் வருகிறது. அதாவது, உன்னுடைய பிள்ளைகள் அக்கிரமம் செய்திருக்கலாம், அப்படி செய்திருந்தாலும் நீர் முன்கூட்டியே நீர் ஜெபித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம், பலி செலுத்தி இருக்கலாம், இப்படியெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதையெல்லாம் யோபோயா செய்து கொண்டுதான் இருந்தார். நீர் இதை செய்யவில்லை, அதனால்தான் இப்படி நேரிட்டது என்ற பொருளில் பேசுகிறார். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதி தவற மாட்டார். எந்த குற்றமும் இல்லாமல் இப்படி ஒரு துன்பம் உமக்கு நேரிடாது. ஏதாவது குற்றம் இல்லை என்றால் இப்படி எப்படி நடக்கும்? ஏதோ தீமை இருந்திருக்கிறது, அதனால்தான் இப்படி வந்திருக்கிறது. அதனால் கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய்தான் நியாயம் தீர்ப்பார் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது, அற்பமான ஆரம்பத்தை, நீர் அற்பமாய் இருந்தாலும், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். நீர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும், நீர் அப்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் சில காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், நாம் நேற்று பிறந்தவர்கள், நம்முடைய காலம் குறுகிய காலம், நாம் பிறந்ததிலிருந்து என்ற விஷயங்கள் மட்டுமே நாம் அறிந்தது. நமக்கு முன்னோர்களின் செயல்கள் என்னவென்று நமக்கு தெரியாது. நம் பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் நமக்கு தெரியாது. நம்முடைய தாத்தா பாட்டி செய்த பாவ புண்ணியங்கள் நமக்கு தெரியாது. நம் முன்னோர்களின் வரலாறு நமக்கு தெரியாது. அப்படி ஏதாவது பாவம் இருந்திருக்கும், அதனால் இப்படி நேர்ந்திருக்கலாம். அதனால் பெரியோர்கள், அதாவது உமக்கு தெரிந்த பெரியோர்களை கூப்பிட்டு விசாரியும், ஏதாவது பாவம் இருக்கிறதா, நம் முன்னோர்கள் ஏதாவது தீமை செய்திருக்கிறார்களா, அது நிமித்தம் இப்படி வந்ததா என்று தெரிந்து கொள்ளும்படியாக நீர் முன்னோரை நீர் விசாரித்து தெரிந்து கொள்ளும் என்று பில்தாத் சொல்லுகிறார். பெரியோர்களிடம் பேசும்பொழுது பெரியவர்கள் நீதி நியாயங்களை பேசுவார்கள். பெரியோர்களிடம் பேசினால், அவர்களிடத்தில் விசாரிக்கும் பொழுது நியாயம் நமக்கு வெளிப்படும். அதனால் பெரியோர்களை விசாரியுங்கள் என்று யோபு சொல்லுகிறார். அதன் மட்டுமல்ல, தேவனை மறந்தவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது. அதாவது, ஒரு கொடியானது, அதாவது தாவரங்களில் கொடி வகையை சேர்ந்த தாவரம் உண்டு. அது படர்ந்து கொடி போல ஓடும். அப்படி போகும் பொழுது அது நிமிர்ந்து நிற்க அதால் முடியாது. அது படர்ந்து போகும், கற்பாறை கிடுக்குகளில் போகும், அது மேலே பாறையின் மேல் ஏறும், இப்படியாக அது வளரும். இப்படிப்பட்ட நிலையில் அதன் மேல் வெயில் பட்டால் அது உலர்ந்து போகும். ஒரு புல்லை போல, ஒரு கொடியை போல, அதாவது துன்மார்க்கர், கர்த்தரை மறந்தவர்களின் நிலை அப்படியாகும். அதனால் நீர் தைரியமாய் இரும் என்று சூரியனான பில்தாத் சொல்லுகிறார். கர்த்தரை மறந்தவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரை மறந்து உலக காரியங்களில் மூழ்கி கர்த்தர் மேல் பயபக்தியாய் இராமல் கர்த்தரை தேடாமல் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை சிலந்தி பூச்சியின் வீடு போல் இருக்கிறது. அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உடனே ஒன்றுமில்லாமல் போகும். சிலந்தியின் வீடு, அது ஒரு சிறு காற்று பட்டால் கூட போய்விடும், ஒரு சிறு திரும்பு பட்டாலும் இடிந்து போகும். அது போல துன்மார்க்கனுடைய அழிவு இருக்கிறது. கர்த்தரை மறந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாவார்கள். தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, துன்மார்க்கருக்கு அக்கிரமக்காரருக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அவர் எப்பொழுதும் நீதியின்படி வாழ சொல்லுகிறவர், நீதியின் மேல் பிரியமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார்.
அப்படி இருக்க அவர் நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நம்மேல் அவர் கிருபையாய் இருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அக்கிரமக்காரர்களுக்கு அவர் உதவி செய்வதில்லை, அவர்களை செழித்திருக்க பண்ணுவதும் இல்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதில்லை, அதே போல உத்தமனை கைவிடுகிறதும் இல்லை. கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீதியின்படி வாழ முயற்சி பண்ணுகிற எல்லோரையும் கர்த்தர் தம்மிடையே சேர்த்து கொள்வார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களோடு கூட இருந்து அவர்களை பத்திரமாய் பாதுகாப்பார். அப்படிப்பட்டவர்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு கைவிடுகிறதும் இல்லை. அதே போல அக்கிரமம் செய்கிறவர்கள், அக்கிரம சிந்தைக்காரருக்கு அவர் கை கொடுக்கிறதும் இல்லை, அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதில்லை. சில நேரங்களில் நமக்கு தோன்றும், பொல்லாத மனிதர்களினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் செழித்திருப்பது போல தோன்றும். அப்பொழுது நமக்கு வேதனையா இருக்கும். அவர்கள் மேலும் மேலும் செழித்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுடைய அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறதே, ஆனால் நாமோ துன்பப்படுகிறோமே என்று சில நேரங்களில் தோன்றும். ஆம், அப்படிதான் இருக்கும். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், அதாவது சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் இந்த பூமியில் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் வரும், ஆனால் நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதும் இல்லை என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் எப்படி வாழ்ந்தாலும் வாழலாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. அக்கிரமமாய் வாழ்ந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புவது முட்டாள்தனம். வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, நீதியின் பாதையில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் மேல்தான் அவர் கிருபையை செலுத்துவார். அக்கிரமம் செய்துவிட்டு மனம் திரும்பாமல் அந்த அக்கிரமத்தோடவே வாழ்ந்து கொண்டே கர்த்தரை கர்த்தரை என்று நான் கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்று நினைக்க கூடாது. பாத்திரம் மறைந்து பிச்சையிடு என்று சொல்லுவார்கள். பிச்சை போடுவதற்கு கூட மனிதர்கள் யாருக்கு போடுகிறோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய உதவியை பெற தகுதியுடையவர்களா என்று பார்த்து கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஒரு மனிதன் பிச்சை போடுவதற்கே ஆராய்ந்து யாருக்கு கொடுக்கிறோம் யாருக்கு கொடுக்க கூடாது என்று யோசித்து செய்ய வேண்டும் என்றால், அதுதான் நீதி என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், நமக்கு பரமபிதா நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்று பார்ப்பார். துன்மார்க்கனிடம் ஒரு கத்தியை கொடுத்தால் அவனுடைய நிலை என்னவாகும்? அவன் கொலை செய்யதான் நினைவான். ஒரு நல்லவரிடத்தில் கத்தியை கொடுத்தால் அந்த கத்தியை பயன்படுத்தி ஒரு சமையல் செய்தோ ஒரு மரத்தை வெட்டியோ ஏதாவது ஒரு நற்காரியத்தை செய்து அதில் ஒரு அழகான காரியங்களை செய்து ஒரு காய்களை நறுக்கி பழங்களை நறுக்கி அதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். நன்மை செய்ய தெரிந்தவர்களுக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நன்மை செய்ய விரும்புகிறவர்களுக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். நாம் மனம் திரும்பாமல் அக்கிரமத்தை செய்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு சுயநலத்தோடும் பெருமையோடும் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது எப்படி? அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நற்குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பலர் ஜெபிப்பார்கள், பல வருடங்களாக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? அதை பெறும் தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. கர்த்தரிடத்தில் விசுவாசம் வேண்டும், பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும், சுயநலமாய் வாழக்கூடாது. நான், என் வீடு, என் குடும்பம் என்று சுயநலமாகவே எப்பொழுதும் சிந்திப்பதும் அதற்காகவே வாழ்வதுமாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல். சுயநலமாகவே எதையாவது கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுப்பது போதும் என்று இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தின்படி நாம் எப்பொழுதும் தேவ நீதியை தேடுகிறவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறவர்களாகவும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாகவும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாகவும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாகவும் கர்த்தர் என்ன விரும்புகிறார் நம்மை குறித்து நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று ஆவலாய் கேட்டு அறிந்து
நாம் செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்றே கேட்க வேண்டும். என் வாழ்க்கை எதற்காக, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு செயலிலும், இந்த குடும்பத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என் வேலை ஸ்தலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்று நம் வாழ்க்கையை குறித்து கேட்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருப்போம். நமக்கு தேவையானதை நாம் கேட்கவே தேவையில்லை, கர்த்தர் கொடுப்பார். அப்படியும் வேண்டும் என்றால் ஒரு முறை கேட்டால் போதுமானது. சூரியனான பில்தாத் சொல்லுகிறார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், அவர் உம்மை காப்பாற்றுவார், தைரியமாயிரும் என்று தைரியப்படுத்துகிறார். உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம் உதடுகளை கெம்பீரத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார் என்று சொல்லுகிறார். அதாவது நீர் கெம்பீர சத்தத்தோடு பாடும்படியாக கர்த்தர் உண்மை செய்வார். உம்முடைய வாய் சிரிப்பின் சத்தத்தால் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தைரியமா இருங்கள் என்று யோபையாவுக்கு பில்தாத் ஆறுதல் சொல்லுகிறார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். உம்மை பகைத்து உம்மை கேவலமாக பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். அதாவது உம்முடைய எதிரிகள் பார்த்து வெட்கப்படும்படியாக உம்மை கர்த்தர் உயர்த்துவார், உம்மை ஆசீர்வதிப்பார், தைரியமாயிரும் என்று சொல்லுகிறார். அக்கிரமக்காரர்கள் அழிந்து போவார்கள், துன்மார்கள் அழிந்து போவார்கள், நீரோ வாழ்ந்திருப்பீர், உமக்கு இன்னும் நல்ல வாழ்வு இருக்கிறது, தைரியமாயிரும் என்று பில்தாத், சூரியனான பில்தாத் சொல்லுகிறார். இப்படியாக யோபுவின் நண்பர்கள் பேசுகிறார்கள். இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம், கர்த்தர் துன்மார்க்கனுக்கு, தீயவர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு கை கொடுக்கிறதில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்பி, கர்த்தரை நம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு அவர் என்றென்றும் துணையாய் இருக்கிறார். உத்தமனை அவர் கைவிடவே மாட்டார் என்பதையும் புரிந்து கொள்வோம். யோபு 9ஆம் அதிகாரம். யோபையா மிகவும் வேதனையோடு பல சோதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய நண்பனான பில்தாத் வந்து அவரிடத்தில் பேசுகிறார். அப்பொழுது அதற்கு மறு உத்தரவாக இந்த 9ஆம் அதிகாரத்தில் யோபையா பதில் சொல்லுகிறார். யோபையா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக மனிதன் நீதிமானாய் இருப்பது எப்படி? ஏனென்றால் நமக்கு தெரியாமல் நம்மிடத்தில் குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அதனால் நம்மை உயர்த்தி அப்படி சொல்லக்கூடாது. நாம் நீதிமானாய் இருந்தால் அதை கர்த்தர் சொல்ல வேண்டும். நான் நீதிமான், எனக்கேன் இப்படி துன்பம் வந்தது என்று நான் வழக்காட போனால் அவர் கேட்கிற 1000 கேள்விகளுக்கு என்னால் ஒரு பதில் சொல்ல முடியாது. அவர் அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் பலம் உள்ளவர், இருதயத்தில் அவ்வளவு ஞானம் உள்ளவர். அவர் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியுமா? என்னால் முடியாது. 1000ல் ஒரு கேள்விக்கு கூட என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஞானம் உள்ளவர் என்று யோபையா சொல்லுகிறார். அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்கள் என்று சொல்லும் பொழுது மலைகள், மலைகள் வந்து திடீரென்று அது பேர்க்கிறது, அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்கிறது, அது நகருகிறது. அப்படி என்றால் மலைகள் நகர்ந்து போகிறது, கர்த்தர் அதை நகர பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பூகம்பம் வந்து, நிலநடுக்கம் வந்து மலைகள், நிலப்பகுதிகள், ஏன் தீவுகளே நகருகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இது சத்தியமான உண்மை. மலைகள் நகருமா என்று கேள்வி கேட்கக்கூடாது. விஞ்ஞானம் சொல்லுகிறது, வளர்கிறது. மரம் வளருவது போல மலைகள் வளருகிறது என்றும், அது பூகம்பம் போன்ற நிலநடுக்கங்களினால் அது இடம்பெயர்கிறது என்றும் விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். பூமியின் அடித்தட்டில் மாற்றம் ஏற்படும் பொழுது மேலே உள்ள பர்வதங்களும் மாறும். இப்படியாக நடக்கிறது என்று யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்று விஞ்ஞானிகள் நிரூபித்தும் இருக்கிறார்கள். பூமியின் தூண்கள் அசையத்தக்கதாக அதை அதிர பண்ணுகிறார், பூமியை அதிர பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் நிலநடுக்கத்தையும் எரிமலை வெடிப்புகளையும் குறிப்பிடுகிறது. பூமியின் அடியில், மலைகளுக்கு அடியில் ஏற்படுகிற பூகம்பமானது எரிமலையை வெடிக்க செய்யும். அதனால் அக்கினி குழம்புகள் வெளியே வரும். கடலுக்கு அடியில் இருக்கிற நிலப்பகுதி, அங்கு வெடிப்பு ஏற்பட்டால், பூகம்பம் வந்தால்
அது மேலே கடல் இருப்பதினால் அதன் அலைகள் சுனாமியாய் உருவாகி மேலே வருகிறது. சாதாரண நிலப்பகுதியில் பூகம்பம் வந்தால் அதை பூகம்பம் என்று சொல்லுகிறோம். இப்படி பூமியின் ஆழத்தில் இருக்கிற தூண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடித்தட்டுகள், அதன் இன்னர் கோர் என்று சொல்வார்கள். அந்த உட்கரு பகுதியானது, அந்த பகுதியில் கர்த்தர் ஒரு அடியை கொடுத்தால், கர்த்தர் அதை விலக்கினால், அதை ஒரு அடி அடித்தால், அது இப்படியெல்லாம் பூமியின் மேல் பகுதியில் மாற்றங்கள் உண்டாகும். நமக்கு இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. அன்றே கர்த்தர் நமக்கு வேதத்தில் இதை சொல்லி இருக்கிறார். நாம் சொல்லுகிற இயற்கை சீற்றங்கள் என்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளாய் இருக்கிறது. மனிதர்கள் செய்யும் பாவத்தினால் கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. அந்த கோபத்தை நாம் மூட்டுவதினால் கர்த்தர் அந்த கோபத்தின் நிமித்தம் பாவத்தை அழிக்கும்படியாக இப்படிப்பட்ட பூகம்பம், சுனாமி, நிலநடுக்கம் போன்றவைகளை ஏற்படுத்துகிறார். இது உண்மையான காரியம், சாதாரணமாக சும்மா இல்லை. சில அக்கிரமங்கள் விட்டு வைக்க கூடாது. அளவுக்கு அதிகமாய் வளர்ந்தால், நம் தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய முள்மரம் வளர்ந்தால் அதை வெட்டி போடுவோம். ஏனென்றால் அது மிகுந்த கனி தரும் மரங்களையும் கெடுத்து போடும், மற்ற பலன்களையும் அழித்து போடும். அது போலவே கர்த்தர் இப்படி செய்கிறார். பாவம் பெருகும் போது, துன்மார்க்கம் அதிகமாய் ஆகும்போது கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு அதன் மூலம் அந்த பாவத்தை அகற்றி போடுகிறார். இது கர்த்தருடைய நீதியுள்ள செயலாயிருக்கிறது. அதை கண்டு நாம் பயந்து நடுங்கி அஞ்சி நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். கர்த்தரை தூஷிக்க கூடாது. அது இன்னும் அதிக பாவத்தை கொண்டு வரும். அதனால் இன்னும் அதிகமாய் நியாய தீர்ப்பை சுமக்க வேண்டியிருக்கும். அது தனி மனிதனாய் இருந்தாலும் சரி, ஒரு தேசமாய் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாய் இருந்தாலும் சரி. கர்த்தர் ஒருவரே வானங்களை விரித்தவர். அவர் ஒருவராக தான் வானத்தை விரித்தார். கடலின் மேல் நடக்கிறவர். யோபு ஐயா மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். பல காரியங்களை கர்த்தரை குறித்து சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த பொழுது, மனித அவதாரத்தில் வந்த பொழுது அவைகளை செய்து காட்டியிருக்கிறார். அதில் ஒன்று இந்த கடலில் மேல் நடப்பது. இந்த யோபு புஸ்தகத்தில் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 9ஆம் அதிகாரத்தில். கர்த்தர் கடலின் மேல் நடக்கிறவர் என்று. இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து காட்டினார் சீஷர்கள் முன்பாக. பேதுரு ஐயா, என்னையும் நடக்கும்படி செய்யும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் அவரையும் நடக்க பண்ணி காண்பித்தார். இப்படியாக மனிதரை போல கர்த்தரை நினைக்க கூடாது. மனிதரை போல அவர் வந்தார், ஆனால் அவர் மனிதர் அல்ல, தெய்வம். அவர் சூரியனை கட்டளையிட்டால் அது அப்படியே நின்று போகும், அது உதிக்காது. நட்சத்திரங்களை மறைக்கவும் அவரால் முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வான மண்டலங்களில் இருக்கிற மிருக சீரிஷம், தட்சண மண்டலங்கள், அதாவது இவைகள் எல்லாம் நட்சத்திர கூட்டங்கள். இவைகளை வைத்து வானவியலாளர்கள் துருவ நட்சத்திரங்கள் இவைகளை எல்லாம் வைத்து அளந்து பார்ப்பார்கள். எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று காலநிலையை எல்லாம் இதை வைத்து ஆராய்ந்து பார்ப்பார்கள். அவரால் எல்லாவற்றையும் செய்யவும் முடியும். அதன் மேல் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதே கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். நம் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட மேன்மையானவர் கர்த்தர். அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வாதம் செய்யக்கூடாது. கர்த்தரை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என் அருகிலேயே கடந்து போகிறார், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. என்னால் அதை பார்க்க முடியவில்லை. அவர் என் கையில் இருப்பதை பறித்து கொண்டு போகிறார், ஆனால் அவரை யார் கேள்வி கேட்பார்? நீர் ஏன் இப்படி செய்தீர் என்று கேள்வி கேட்கத்தக்கவன் யார்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடம் யார் பேச முடியும், யார் கேள்வி கேட்க முடியும் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு திரும்ப மாட்டார். அகங்காரிகள் அடங்க வேண்டும். அக்கிரமக்காரர்கள் திருந்தினால் ஒழிய கர்த்தர் கோபத்தை விடமாட்டார் என்று யோபையா சொல்லுகிறார்கள். அக்கிரமம் செய்தவர்கள், தீயவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுதே பாவ மன்னிப்பு கிடைக்கும். மனம் திரும்புதல் இல்லாமல் மன்னிப்பு கிடைக்காது, கர்த்தருடைய கோபம் விலகாது என்று யோபையா இந்த இடத்தில் சொல்லுகிறார். அவரோடு எதிர்த்து நின்று அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நான் எம்மாத்திரம், நான் சிறியவன், எனக்கு அந்த தகுதி இல்லை என்று யோபையா சொல்லுகிறார். தன்னை தாழ்த்தி தான் அவர் பேசுகிறார். ஒருபோதும் தன்னை உயர்த்தவில்லை.
அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் என் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிப்பேன், என் வேதனையை நான் அவரிடத்தில் சொல்லி என்னை காப்பாற்றும்படி கெஞ்சுவேன். நான் விண்ணப்பம் செய்வேன், கர்த்தர் எனக்கு மனம் இறங்குவார். அப்படி மனம் இறங்கினாலும் நான் ஜெபித்ததினால்தான், நான் கேட்டதினால் கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நான் என்னை உயர்த்தி கொள்ள மாட்டேன். அவருடைய இரக்கம் பெரியது, அதனால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்றே நினைப்பேன் என்று யோபையா சொல்லுகிறார். மிக தாழ்மையாக, ஒரு குற்றமும் செய்யாமல் அவர் என்னை புயலினால் முறுக்கிறார். யோபையா சொல்லுகிறார், என்னிடத்தில் காரணமே இல்லாமல் என்னை அவர் அடிக்கிறார். அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார், என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று இந்த இடத்தில் அவர் யோபையா சொல்லுகிறார். முகாந்திரம் இல்லாமல், அப்படி என்றால் காரணம் இல்லாமல் அவர் தம்முடைய புயலினால் என்னை அடிக்கிறார். நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடுக்காமல் என்னை கசப்பினால் நிரப்புகிறார். மூச்சு விட கூட என்னால் முடியவில்லை என்று தவித்து புலம்புகிறார். அவர் சரீரம் முழுவதும் கட்டிகளினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததினால் அப்படி சொல்லுகிறார். மூக்கிலும் இருக்கலாம், மூச்சு விட முடியவில்லை என்று சொல்லுகிறார். தொண்டையில், மூக்கில், இப்படிப்பட்ட இடங்களில் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால் அப்படி சொல்லியிருக்கிறார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும், நான் நீதிமான் என்று சொன்னாலும் என் வாயே என்னை குற்றப்படுத்தும். நான் எப்படி தப்பிப்பேன்? நான் உத்தமன் என்று சொன்னாலும் என் வாயே நீ மாறுபாடானவன் என்று சொல்லும். நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நான் உத்தமன் என்றாலும் என்னை நானே, என் இருதயத்தை நானே அறியேன் என்று சொல்லுகிறார். நான் அறியவில்லை, எனக்கே தெரியாது. என் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கே தெரியாது. என்னிடத்தில் குற்றம் இருக்கிறதா, என்னிடத்தில் பாவம் இருக்கிறதா என்று எனக்கே தெரியாது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய், தன்னை உணர்ந்தவராய், ஞானியாய் யோபையா இருக்கிறார். சரியாக சொல்லி இருக்கிறார். நம்மை நாம் நிதானிக்கிறோம், நாம் சரியாக தான் இருக்கிறோம் என்று நமக்கு தோன்றுகிறது. குற்றம் செய்யவில்லை, பாவம் இல்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் நமக்கு தெரியாமல் நம்மிடத்தில் ஏதாவது பாவம் இருந்தால் இதே வார்த்தையை தாவீதையாவும் சொல்லி இருக்கிறார். காரணம் இல்லாமல், அதாவது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி நம்மை அறியாமலும் நம்மிடத்தில் ஏதாவது பாவம் இருக்கலாம். அதையும் அறிந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். அவர் வெளிப்படுத்தினால் மட்டுமே முடியும். அதை இந்த வேத பகுதியிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் முழுமையாக. அதாவது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவார்கள். விஞ்ஞானமும் இதற்கு ஆதாரம் வைத்திருக்கிறது இந்த காலத்தில். ஏனென்றால் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று நம்முடைய வெளிப்படையான மனநிலைக்கு தெரியாது. அதை தான் இங்க யோபையா சொல்லுகிறார். என்னுடைய மனநிலையை நானே அறியேன். நல்லவர்களுக்கும், ஒரு குற்றமும் செய்யாதவர்களுக்கும் துன்பம் விளைவிப்பதற்கு சிலர் இருப்பார்கள். அவர்கள் செய்கிற பாவங்களை குறித்து கர்த்தர் பார்த்து சிரிப்பாராம். ஓ, இப்படியெல்லாம் நீ செய்வாயா என்று சிரித்து கொண்டிருப்பாராம். சிரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்களை அவர் சும்மாக விட மாட்டார். நீதியாய் நியாயம் தீர்ப்பார். சில காரணங்களுக்காக அமைதியாய் இருப்பார். இந்த உலகம் துன்மார்க்கருடைய கையில் விடப்பட்டிருக்கிறது. எங்கும் பார்த்தால் துன்மார்க்கரின் அதிகாரமே இருக்கும். நீதிமான்கள் ஒதுங்கி அடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் துன்மார்க்கரோ அதிகாரம் செலுத்தி கொண்டு, எந்தவித நீதி நியாயமும் இல்லாமல் அதிகாரம் செலுத்தி கொண்டு எல்லாமே என்னுடையதே என்று சொல்லிக் கொண்டு தெரிவார்கள். இப்படிப்பட்ட நிலையை கர்த்தரே அனுமதிக்கிறார் என்று யோபையா சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதர்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தரே அனுமதிக்கிறார். ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜாவை அனுப்பி கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். இதுவே இதன் பொருளா இருக்கிறது. தனி மனித வாழ்க்கையிலும் இப்படி கர்த்தர் செய்வார். எப்படி என்றால், ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுமதிப்பார். கொடுமைக்காரர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்யும் பொழுது இவர்கள் மனம் திரும்புவார்கள். தங்கள் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் செய்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சரியாக அடித்து திருத்தி வளர்க்கிற தேவனாயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். என் நாட்கள் அஞ்சற்காரரின் ஓட்டத்திலும் வேகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் நாட்கள் வேகமாய் ஓடுகிறது என்று சொல்லுகிறார். தன் வாழ்நாள் வேகமாய் போகிறது என்று அந்த காலத்திலேயே யோபையா சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை மிக வேகமாக ஓடுவது போல தோன்றும்.
இப்படிப்பட்ட தோற்றம் உண்டானால் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். இது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இரைமேல் பாய்கிற கழுகை போலவும் வேகமாய் இருக்கிறது, மகா வேகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் பாவம் செய்திருந்தால் என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்னை கொன்று போட்டிருக்கலாமே என்பது பொருளாயிருக்கிறது. நான் என்னை உறைந்த பணியினாலும் சவுக்காரத்தினாலும் நான் சுத்திகரித்து கொண்டாலும், நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும், நீர் சேற்றில் என்னை போட்டு அமிழ்த்துவேன் என்று சொல்லுகிறார் யோபையா. அதன் பொருள் என்ன? நான் நீதிமானாய் இருந்தாலும், நான் நீதிமான் என்று உம்மிடத்தில் சொல்ல வந்தால், நீர் என் குற்றங்களை எல்லாம் எடுத்து காட்டி நீ குற்றவாளி என்று சொல்லுவீர். அப்படி நான் என் நீதியாய் சொல்லுவேன் என்று புலம்புகிறார். நான் அவருக்கு முன்பாக வந்து பதில் சொல்வதற்கும் என் நியாயத்தை எடுத்து சொல்வதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்ல. அவர் என்ன என்னை போல மனிதரா? அவரிடத்தில் நான் போய் கேட்பதற்கு அவர் தம்முடைய மிலாற்றை என்னை விட்டு நீக்குவாராக. அவர் தெய்வம், அவரின் கஷ்டத்தை நீக்குவாராக. நான் அவரிடத்தில் போய் எப்படி பேசிக் கொண்டிருப்பேன்? அவர் என்னை போல மனிதரா? அவர் நீதி உள்ளவர். நான் சரிக்கு சரி சமமாய் என்னால் பேச முடியாது. அவர் பெரியவர், நான் சாதாரணமானவன் என்று யோபையா தாழ்மையாக கூறுகிறார். இது உண்மையான ஒரு காரியமும் கூட. அவர் என் பயங்கரத்தை நீக்குவாராக, என் பயத்தை நீக்குவாராக, என் பாடுகளை நீக்குவாராக. அப்பொழுது நான் தைரியமாய் அவரிடத்தில் பேசுவேன். என் கஷ்டங்களை அவர் நீக்கி போட்டால் நான் சமாதானமாக கர்த்தரிடத்தில் பேசுவேனே என்று சொல்லுகிறார். இப்படியாக யோபையா பதில் சொல்லுகிறார் பில்தாத்துக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.